வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். தினமும் வெறும் 30 நிமிடம் நடப்பதால, மருந்து இல்லாமலேயே உங்க உடல்ல 36 பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்று யாராவது சொன்னா நம்புவீங்களா? பல பேர் இத ஒரு சாதாரண உடற்பயிற்சி தானேன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அதை விட ரொம்ப பெரியது. நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், உடல் பருமன், இதய நோய், மூட்டு வலி, முதுகு வலி, மன அழுத்தம், தூக்கமின்மை இப்படி வாழ்க்கை முழுக்க நம்மை பாதிக்கிற பல பிரச்சனைகளுக்கு தினமும் வெறும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சியே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று பல ஆய்வுகள் சொல்லுது. இந்த வீடியோவில் 88% பேருக்கே தெரியாத நடைப்பயிற்சியின் 36 முக்கிய நன்மைகளை ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். கடைசியில் சொல்ல போகிற சில நன்மைகள் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். முதல்ல, நடைப்பயிற்சி உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுது. உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இருதய நோய், பக்கவாதம், சிறுநீரக பாதிப்பு மாதிரி பல பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். ஆனால் தினமும் 30 முதல் 50 நிமிடம் வரை தொடர்ந்து நடந்தா ரத்த அழுத்தம் படிப்படியாக சீராக ஆரம்பிக்கும். ஆனால் தினமும் 30 முதல் 50 நிமிடம் வரை தொடர்ந்து நடந்தா ரத்த அழுத்தம் படிப்படியாக சீராக ஆரம்பிக்கலாம். ஒருவேளை ஒரே நேரத்தில் அரை மணி நேரம் நடக்க முடியலன்னா கவலைப்பட வேண்டாம். ஒரு நாளில் 3 அல்லது 4 தடவை ஒவ்வொரு முறையும் 10 நிமிடம் நடந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். ரெண்டாவது, நடைப்பயிற்சி சில வகையான புற்றுநோய்களின் அபாயத்தையும் குறைக்க உதவுது. குறிப்பாக உடல் இயக்கம் இல்லாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்தே இருக்கிற வாழ்க்கை முறை பல நோய்களுக்கு மட்டும் இல்லை, சில வகை புற்றுநோய்களுக்கும் காரணமாக இருக்கலாம். அதனால் தினமும் கொஞ்சம் வேகமாக நடக்கிற பழக்கம் உடலின் இயற்கையான பாதுகாப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தையும் இது குறைக்க உதவும்னு சில ஆய்வுகள் தெரிவிக்குது. மூன்றாவது, நடைப்பயிற்சி உடல் முழுக்க ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் மூளைக்கு தேவையான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் சரியான அளவில் கிடைக்கும். அதனால நினைவாற்றல் மேம்படும், சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும். அதே நேரத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவது குறைய உதவுவதால் இதய நோய் மற்றும் பக்கவாதம் வரக்கூடிய அபாயமும் குறையலாம். நான்காவது, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த நடைப்பயிற்சி ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். தினமும் சுமார் 5000 அடிகள் நடந்தால் கூட உடல் சர்க்கரையை பயன்படுத்துகிற திறன் மேம்பட ஆரம்பிக்கும். அதனால இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்குள்ள வர உதவலாம். மருந்து எடுத்துக்கிட்டே இருந்தாலும் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை முறையால் முழு பலன் கிடைக்காது. அதனால நடைப்பயிற்சியும் தினசரி பழக்கமாக்குறது ரொம்ப முக்கியம். ஐந்தாவது, நடைப்பயிற்சி எலும்புகளை பலமாக வச்சிருக்க உதவுது. நம்ம உடல் எடையை எலும்புகள் தாக்குறதால தொடர்ந்து நடக்கும்போது அவை இயற்கையாகவே வலுப்பெற ஆரம்பிக்கும். இதனால வயசாக ஆக எலும்பு அடர்த்தி குறைவது மெதுவாகி எலும்பு முறிவு மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயம் குறையலாம். ஆறாவது, நடைப்பயிற்சி செரிமான அமைப்புக்கும் நல்ல நண்பன். சாப்பிட்ட உணவு எளிதாக ஜீரணமாக உதவுது. மலச்சிக்கல், வயிற்றுப்புசம், நெஞ்செரிச்சல் மாதிரி பிரச்சனைகளும் படிப்படியாக குறையலாம். அதோட உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க இது உதவுகிறது. அதனால தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்வது ஒரு சாதாரண பழக்கம் இல்லை, உங்கள் முழு உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிற மிகப்பெரிய முதலீடு. ஆனால் இதெல்லாம் ஆரம்பம் மட்டும்தான். அடுத்து சொல்ல போகிற நன்மைகள்: நடைப்பயிற்சி உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி, மூளை செயல்பாடு, நுரையீரல் ஆரோக்கியம், மன அழுத்தம், மனநிலை இவைகளில் எப்படி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது என்பதை இன்னும் தெளிவாக புரிய வைக்கும். இப்போ 7வது நன்மையை பார்க்கலாம். நடைப்பயிற்சி நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது. அதாவது வைரஸ், பாக்டீரியா மாதிரி கிருமிகளை எதிர்த்து போராடுற உடலோட திறன் மேம்படும். நம்ம அரை மணி நேரம் நடந்தால் நோய்கள் எதிர்க்கிற வெள்ளை ரத்த அணுக்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால சளி, காய்ச்சல் மாதிரி தொற்றுகள் அடிக்கடி வருவது குறையலாம். ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் போனாலும் மற்றவர்களை விட சீக்கிரமாக குணமடையவும் உதவலாம். எட்டாவது, நடைப்பயிற்சி வயது ஆக ஆக வரக்கூடிய நினைவாற்றல் குறைபாடு அபாயத்தையும் குறைக்க உதவுது. வயசு அதிகமான பிறகு சிலருக்கு பழைய விஷயங்கள் மறந்து போக ஆரம்பிக்கும். சில நேரங்களில் தன்னோட குடும்பத்தினரையே அடையாளம் தெரியாத நிலையும் ஏற்படலாம். ஆனால் தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்கிறவங்களுக்கு மூளை சுறுசுறுப்பாக செயல்பட உதவுவதால் நினைவாற்றலை நீண்ட காலம் பாதுகாக்க முடியும். 9வது, நடைப்பயிற்சி நுரையீரலை பலமாக்க உதவுது. நாம் நடக்கும்போது வழக்கத்தை விட ஆழமாக சுவாசிக்கிறோம். அதனால அதிக ஆக்சிஜன் உடலுக்குள்ள போகுது, தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது.
அதனால நுரையீரலோட செயல்திறன் மேம்பட்டு மூச்சு விடுறதுல இருக்கிற சிரமம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கலாம். குறிப்பாக வயசானவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பழக்கம். 10வது, காலை நேரத்தில் சூரிய ஒளியில் நடைப்பயிற்சி செய்தால் உடலுக்கு இயற்கையாகவே வைட்டமின் டி கிடைக்க உதவும். வைட்டமின் டி எலும்புகளை பலமாக்க வச்சிருக்க ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது முக்கிய பங்கு வகிக்குது. அதனால முடிந்த வரைக்கும் காலை நேரத்தில் கொஞ்ச நேரமாவது நடக்க முயற்சி பண்ணுங்க. 11வது, மன அழுத்தத்தை குறைக்க நடைப்பயிற்சி ஒரு அருமையான வழி. வேலைப்பளு, குடும்ப பிரச்சனை, பணக்கவலை, இப்படி எந்த காரணத்தால் மனசு பாரமாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் அமைதியாக நடந்துட்டு வந்தாலே மனசு லேசான மாதிரி இருக்கும். ஏன்னா நடைப்பயிற்சி மன அழுத்தத்தை அதிகப்படுத்துகிற சில ஹார்மோன்களை குறைக்க உதவுது. அதனால மனசும் உடலும் புத்துணர்ச்சி அடையும். 12வது, நடைப்பயிற்சி மனநிலையிலையும் நல்ல விதமாக மாற்றும். சோர்வு, கவலை, எரிச்சல், மனசங்கடம், இப்படி எந்த உணர்வில் இருந்தாலும் தினமும் கொஞ்ச நேரம் நடந்தா மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். அதனால தான் பல மருத்துவர்களும் மனநல நிபுணர்களும் மருந்துகளோட சேர்த்து நடைப்பயிற்சியும் பரிந்துரைக்கிறாங்க. சில நேரங்களில் ஒரு அரை மணி நேர நடைப்பயிற்சியே நாள் முழுக்க இருந்த மனபாரத்தை குறைக்க பெரிய உதவியாக இருக்கும். இவ்வளவு நன்மைகள் கேட்டதுக்கப்புறம் நடைப்பயிற்சி உடம்புக்கு மட்டும்தான் நல்லதுன்னு நினைக்காதீங்க. அடுத்து சொல்ல போகிற நன்மைகள் நேரடியாக உங்கள் மூளை, இதயம், தசைகள், ஆயுட்காலம் இவைகளையே எப்படி மாற்றுது என்பதை தெரிஞ்சுக்கிட்டா இனிமே ஒரு நாள் கூட நடைப்பயிற்சியை தவற விட மாட்டீங்க. இப்போ 13வது நன்மையை பார்க்கலாம். நடைப்பயிற்சி நம்ம மூளையில நினைவாற்றலுக்கு முக்கியமான ஹிப்போ கேம்பஸ் என்ற பகுதியை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுது. இந்த பகுதியில் தான் நம்ம புதிய விஷயங்களை ஞாபகம் வைக்க முடியும். வயசு ஆக ஆக இந்த பகுதி சுருங்க ஆரம்பிக்கும். அதனால சிலருக்கு மறதி பிரச்சனை வரும். ஆனால் தினமும் தொடர்ந்து நடைபயிற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாற்றம் மெதுவாக நடக்கலாம். அதனால நினைவாற்றலும் கவனிக்கும் திறனும் நீண்ட காலம் நல்ல நிலையில் இருக்க உதவும். 14வது, நடைப்பயிற்சி இதயத்தை பலமாக்குற மிகச்சிறந்த உடற்பயிற்சிகள்ல ஒன்று. தொடர்ந்து நடக்கும்போது இதய தசைகள் வலுப்பெறும். அதனால உடல் முழுக்க ரத்தத்தை சீராக்க, பம்ப் பண்ண இதயத்துக்கு சிரமம் குறையும். இதய நோய் வரக்கூடிய அபாயமும் குறையலாம். ஏற்கனவே இதய பிரச்சனை இருக்கவங்களுக்கும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடைப்பயிற்சி செய்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 15வது, உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு நடைப்பயிற்சி ஒரு நல்ல தொடக்கம். உடனே கடினமான உடற்பயிற்சி செய்ய முடியலனாலும் தினமும் தொடர்ந்து நடந்தா உடம்புல இருக்கிற கூடுதல் கலோரிகள் மெதுவா எரிய ஆரம்பிக்கும். அதோட வளர்ச்சிதை மாற்றமும் சுறுசுறுப்பாகும். இதனால உடல் எடை குறைய ஆரம்பிக்கலாம். அருகில் இருக்கிற இடங்களுக்கு வண்டியில போறதுக்கு பதிலாக நடந்துட்டு போற பழக்கத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உடல் நலமும் மேம்படும், தேவையில்லாத செலவும் குறையும். 16வது, நடைப்பயிற்சி நம்ம தசைகளை பலமா வைத்திருக்க உதவுது. குறிப்பா கால்கள், தொடைகள், இடுப்பு, முதுகு தசைகள் நல்ல வலிமை பெறும். வயசு அதிகமாகும் போது தசை வலிமை குறைவது இயல்புதான். ஆனால் தினமும் நடைப்பயிற்சி செய்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு மெதுவாக இருக்கும். இதனால அன்றாட வேலைகளையும் சோர்வில்லாமல் செய்ய முடியும். 17வது, தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ஆயுட்காலம் கூட அதிகரிக்கலாம் என்று பல ஆய்வுகள் தெரிவிக்குது. இதுக்கு காரணம் நடைப்பயிற்சி ஒரே நேரத்தில் இதயம், நுரையீரல், மூளை, எலும்பு, தசைகள், நோய் எதிர்ப்பு சக்தி என்று உடம்பின் பல உறுப்புகளையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது. அதனால வயசு ஆக ஆக வரக்கூடிய பல பிரச்சனைகள் தாமதமாக வர வாய்ப்பு இருக்கும். 18வது, நடைப்பயிற்சி உடலுக்கு மட்டும் இல்ல, வேலை செய்கிற திறனையும் அதிகரிக்க உதவுது. நாள் முழுக்க சோர்வாக இருக்கிறதுக்கு பதிலாக உடம்புல நல்ல ஆற்றல் இருக்கும். எந்த வேலையையும் கவனமா, வேகமா, சுறுசுறுப்பா செய்ய முடியும். அதனால தான் தினமும் நடைப்பயிற்சி செய்கிறவங்க மற்றவங்களை விட அதிக உற்சாகத்தோடு இருப்பதை நாம பார்க்க முடிகிறது. ஆனா இன்னும் சொல்ல போற நன்மைகள் தான் ரொம்ப ஆச்சரியமானது. நடைப்பயிற்சி உங்க படைப்பாற்றலை எப்படி அதிகரிக்குது, நல்ல கொலஸ்ட்ராலை எப்படி உயர்த்துது, மாரடைப்பு அபாயத்தை எப்படி குறைக்குது, மூட்டு வலி இருந்தாலும் ஏன் நடக்கணும் என்பதையும் அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்கலாம். இப்போ 19வது நன்மையை பார்க்கலாம். நடைப்பயிற்சி நம்ம படைப்பாற்றலை அதிகரிக்க உதவுது. சில நேரங்களில் ஒரு பிரச்சனைக்கு எவ்வளவு யோசிச்சாலும் தீர்வு கிடைக்காது. ஆனால் கொஞ்ச நேரம் அமைதியாக நடந்துட்டு வந்தா திடீர்னு நல்ல யோசனை தோணும். இதுக்கு காரணம் நடைப்பயிற்சி செய்யும் போது மூளைக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்குது. அதோட மன அழுத்தமும் குறையிறதால மூளை தெளிவாக சிந்திக்க ஆரம்பிக்கும்.
அதனால எழுத்தாளர்கள், தொழிலதிபர்கள், விஞ்ஞானிகள் பல பேரும் தினசரி நடைப்பயிற்சியை ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. 20வது, நடைப்பயிற்சி நல்ல கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படுற ஹெச்டிஎல் அளவை அதிகரிக்க உதவுது. இந்த நல்ல கொலஸ்ட்ரால் நம்ம ரத்த நாளங்கள்ல கெட்ட கொழுப்பு சேராம பாதுகாக்குது. அதனால ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். இதய நோய் வரக்கூடிய அபாயமும் குறையும். தொடர்ந்து சில மாதங்கள் நடைப்பயிற்சி செய்தாலே இந்த மாற்றத்தை உணர முடியும். 21வது, மாரடைப்பு வரக்கூடிய அபாயத்தை குறைக்க நடைப்பயிற்சி முக்கிய பங்கு வகிக்குது. குறிப்பா ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடிக்காத பழக்கம், சரியான உடல் எடை, தினசரி நடைப்பயிற்சி, இந்த 4 விஷயங்களையும் கடைப்பிடிச்சா இதய ஆரோக்கியம் கணிசமா மேம்படும். அதனால மருத்துவர்களும் தினமும் கொஞ்ச நேரமாவது நடக்க சொல்றாங்க. 22வது, நடைப்பயிற்சி இதயத்தை இன்னும் திறமையா வேலை செய்ய வைக்குது. தொடர்ந்து நடக்கும்போது இதய தசைகள் வலிமை பெறும். அதனால ஒவ்வொரு துடிப்பிலும் இதயம் அதிக அளவு ரத்தத்தை உடல் முழுக்க அனுப்ப முடியும். இதனால இதயத்துக்கு தேவையில்லாத கூடுதல் அழுத்தம் குறையும். 23வது, நடைப்பயிற்சி ஓய்வாக இருக்கும்போது இதய துடிப்பு அளவையும் சீராக வைத்திருக்க உதவுது. இதய தசைகள் பலமா இருந்தா உடலுக்கு தேவையான ரத்தத்தை அனுப்ப இதயம் அதிகமா கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதுவும் நல்ல இதய ஆரோக்கியத்தின் ஒரு முக்கிய அறிகுறி. 24வது, மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கும் நடைப்பயிற்சி நல்ல பலன் தரும். சிலர் மூட்டு வலி இருக்குன்னு முழுக்க நடக்கவே மாட்டாங்க. ஆனால் மருத்துவரின் ஆலோசனைப்படி மெதுவாக நடக்க ஆரம்பிச்சா மூட்டுகள் இருக்கிற விறைப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறையலாம். மூட்டுகளை சுற்றி இருக்கிற தசைகளும் வலிமை பெறும். அதனால அசைவுகள் சுலபமாகி வலியும் குறைய வாய்ப்பு இருக்கும். ஆனா இன்னும் முடிஞ்சிடல. அடுத்து சொல்ல போற கடைசி 12 நன்மைகள்ல நடைப்பயிற்சி உங்களை இளமையா காட்டுறதுல இருந்து நல்ல தூக்கம், பெண்களோட ஆரோக்கியம், கருத்தரிப்பு, சிறுநீரக பாதுகாப்பு வரை எப்படி உதவுவது என்பதை தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த கடைசி பகுதியை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ 25வது நன்மையை பார்க்கலாம். நடைப்பயிற்சி உங்களை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் காட்ட உதவுது. தொடர்ந்து நடந்தா உடல் முழுக்க ரத்தம் ஓட்டம் அதிகரிக்கும். அதனால சருமத்திற்கு தேவையான ஆக்சிஜனும் ஊட்டச்சத்தும் சரியான அளவில் கிடைக்கும். வியர்வை மூலமா உடல்ல இருக்கும் சில தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும். இதனால முகம் பொலிவாக தெரியும். உடல் எடையும் கட்டுப்பாட்டில் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து உங்களை அதிக உற்சாகமும் இளமையாகவும் காட்ட உதவும். 26வது, நல்ல தூக்கம் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நடைப்பயிற்சி ஒரு அருமையான தீர்வு. இரவு தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதா, அடிக்கடி தூக்கம் கலைஞ்சிடுதா அப்படின்னா தினமும் நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. தொடர்ந்து நடக்கிறவங்களுக்கு உடல் இயற்கையாகவே ஓய்வு நிலைக்கு மாறும். அதனால இரவு ஆழ்ந்த தூக்கம் வர உதவலாம். நல்ல தூக்கம் கிடைச்சா மறுநாள் முழுக்க உடலும் மனசும் சுறுசுறுப்பாக இருக்கும். 27வது, பெண்களின் உடல் நலத்திற்கும் நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். மாதவிடாய் காலத்துல சில பெண்களுக்கு அதிக வலி இருக்கும். தொடர்ந்து நடைப்பயிற்சி செய்யற பழக்கம் இருந்தா அந்த அசௌகரியம் கொஞ்சம் குறைய உதவலாம். அதோட உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கவும் உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்கவும் நடைப்பயிற்சி உதவும். 28வது, கணவன் மனைவி சேர்ந்து நடைப்பயிற்சி செய்வதும் ஒரு நல்ல பழக்கம். இது உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, மனதளவிலையும் நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம். தினமும் கொஞ்ச நேரம் சேர்ந்து நடந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற நேரம் கிடைக்கும், மன அழுத்தம் குறையும், உறவு இன்னும் வலுவாகும். 29வது, கர்ப்பமா இருக்கிற பெண்கள் தங்களுடைய மருத்துவரின் ஆலோசனைப்படி மெதுவாக நடைப்பயிற்சி செய்தா நல்ல பலன் கிடைக்கலாம். இது உடல் சுறுசுறுப்பாக இருக்க உதவுவதோடு சிலருக்கு சுகப்பிரசவத்திற்கான வாய்ப்பையும் அதிகரிக்க உதவலாம். ஆனா கர்ப்ப காலத்துல எந்த உடற்பயிற்சியும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாம செய்யக்கூடாது என்பதை மறக்காதீங்க. 30வது, நடைப்பயிற்சி உடல் முழுக்க ஆக்சிஜன் சப்ளையை அதிகரிக்க உதவுது. உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான ஆக்சிஜன் சரியாக கிடைக்கும் போது அவை இன்னும் திறமையா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால உடல்ல சோர்வு குறையும், காயங்கள் வேகமாக ஆற உதவும், உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஆற்றலும் அதிகரிக்கும். இதனால தான் நடைப்பயிற்சி செய்கிறவங்க நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ வரைக்கும் சொன்ன 30 நன்மைகளே நடைப்பயிற்சியோட மதிப்பை புரிய வைக்குது. ஆனால் இன்னும் 6 நன்மைகள் மட்டும் பாக்கி இருக்கு. அந்த கடைசி 6 நன்மைகள் தான் நடைப்பயிற்சி ஏன் உலகத்திலேயே எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த உடற்பயிற்சி என்று சொல்லப்படுது என்பதை முழுமையாக புரிய வைக்கும். இப்போ கடைசி 6 நன்மைகளை பார்க்கலாம். 31வது, நடைப்பயிற்சி உடல் முழுக்க ஊட்டச்சத்துக்கள் சரியாக சென்றடைய உதவுது. இரத்த ஓட்டம் சீராக இருப்பதால உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான சத்துக்கள் சரியான நேரத்தில் கிடைக்கும். அதனால உடல் உறுப்புகள் நல்ல செயல்திறனோட வேலை செய்யும். நோய் வந்தாலும் சீக்கிரமா குணமடைய உடலுக்கு உதவியா இருக்கும். 32வது, நடைப்பயிற்சி மூட்டுகளில் இருக்கிற
குருத்தெலும்புகளை பாதுகாக்க உதவுது. இந்த குருத்தெலும்பு தான் 2 எலும்புகளும் ஒன்றோட ஒன்று உரசாமல் பாதுகாக்குது. அது ஆரோக்கியமாக இருந்தால் மூட்டுகளும் நல்லா வேலை செய்யும். அதனால் வயசு ஆக ஆக வரக்கூடிய மூட்டு பிரச்சனைகள் வரக்கூடிய அபாயமும் குறையலாம். 33வது, நடைப்பயிற்சி இதய செயலிழப்பு வரக்கூடிய அபாயத்தையும் குறைக்க உதவுது. தொடர்ந்து தினமும் நடக்கிற பழக்கம் இருந்தால் இதயமும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக செயல்பட உதவும். குறிப்பாக வேகமாக இல்லை, உங்கள் உடலுக்கு ஏற்ற வேகத்தில் தொடர்ந்து நடக்கிறது தான் முக்கியம். 34வது, முதுகுவலி இருக்கவங்களுக்கும் நடைப்பயிற்சி நல்ல பலன் தரக்கூடும். நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு முதுகு தசைகள் பலவீனமாகிடும். ஆனால் தினமும் கொஞ்ச நேரம் நடந்தால் முதுகு மற்றும் வயிற்று தசைகள் வலிமை பெற ஆரம்பிக்கும். அதனால் முதுகுவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்கும். 35வது, குழந்தை பெற திட்டமிடுற பெண்களுக்கும் நடைப்பயிற்சி ஒரு நல்ல பழக்கமாக இருக்கலாம். உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கவும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும், உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் இது உதவுது. ஆனால் கருத்தரிப்பு பிரச்சனை இருந்தாலோ சிகிச்சையில் இருந்தாலோ மருத்துவரின் ஆலோசனை கண்டிப்பாக பின்பற்றணும். 36வது, நடைப்பயிற்சி சிறுநீரக ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உதவுது. ரத்த ஓட்டம் சீராக இருப்பதால் சிறுநீரகங்களும் தங்களோட வேலையை திறமையாக செய்ய முடியும். ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை இருக்கவங்களும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடைப்பயிற்சி செய்தால் உடல் நலத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும். நண்பர்களே, இவ்வளவு நேரம் பார்த்த பிறகு ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நடைப்பயிற்சி என்பது வெறும் உடற்பயிற்சி இல்லை, அது நம்ம இதயம், மூளை, நுரையீரல், எலும்புகள், தசைகள், செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, மனநிலை, தூக்கம் என்ற உடலின் ஒவ்வொரு பகுதியையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுற ஒரு அற்புதமான பழக்கம். இதுக்கு பெரிய செலவும் தேவையில்லை, விலையுயர்ந்த கருவிகளும் தேவையில்லை. தினமும் வெறும் 30 நிமிடம் நேரம் ஒதுக்கினாலே போதும். அந்த சின்ன பழக்கம் நாளைக்கு உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான பெரிய முதலீடாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்க. அவங்களுக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட ஆரோக்கியம் தொடர்பான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. இந்த 36 நன்மைகளில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எந்த நன்மையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.